இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருவிளக்கு பூஜை எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இந்த பூஜைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாகவே கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இது நான் நேற்று பண்ண பூஜைங்க. 2வது வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் நான் பண்ண திருவிளக்கு பூஜை தான். நேற்று என்னால் அப்லோட் பண்ண முடியல, அதனால தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இந்த வாரம் பண்ண முடியாதவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு வாழை இலை வச்சு அதன் மேலே பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே தாங்க நம்ம திருவிளக்கு ஆவாகனம் பண்ணணும். அதுவும் இல்லைன்னா தாம்பாளத்தில் பச்சரிசி நிரப்பி அது மேலே நம்ம திருவிளக்கு வச்சு பூஜை பண்ணலாம். இந்த திருவிளக்கு பூஜை எதுக்காக பண்ணுறதுனா, நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறது. இந்த திருவிளக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 பாகங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சிவபாகம், விஷ்ணு பாகம், பிரம்ம வாசம் செய்யக்கூடிய பிரம்ம பாகம். இந்த மூணு பேரும் வாசம் செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக 3 தேவிகளும் இருப்பாங்க தானே. சிவன் இருக்கிற இடத்துல, அதாவது முதல் பகுதி மேல் பகுதியில் சிவன் இருப்பாங்க, அதே இடத்துல பார்வதி தேவி வாசம் செய்வாங்க. 2ஆம் பாகத்தில் விஷ்ணு மகாலட்சுமி, 3வது பாகம் அடிபாகத்தில் பிரம்மா சரஸ்வதி வாசம் செய்யக்கூடியதாங்க திருவிளக்கு. நம்ம அப்போ அந்த 3 தேவிகளுக்கும் எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமையில் நம்ம பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. நம்ம திருவிளக்கு பூஜைன்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல நம்ம பண்ணக்கூடியது விநாயகர் பூஜை தான். எந்த ஒரு பூஜை நம்ம வீட்டில் பண்ணாலுமே கண்டிப்பாக விநாயகர் பூஜை கண்டிப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க பூஜையை நம்ம துவங்கணும். விநாயகர் சிலை இருந்தாலோ படம் இருந்தாலோ வச்சுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் வச்சுக்கலாங்க. மஞ்சள் பிள்ளையாருக்கு அவ்வளோ விசேஷங்க. சின்னதாக மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதில் கொஞ்சமாக குங்குமம் வச்சு பூ வச்சு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வத்துக்கு தான் பூஜை பண்ணணும். 2வது குலதெய்வத்துக்கு எதுக்காக பண்ணுறதுனா, முதல்ல நம்ம குலதெய்வம் ஃபஸ்ட்டு விநாயகர், 2வது நம்ம குலதெய்வம், அதுக்கு அடுத்தது தான் நம்ம எந்த சாமி நம்ம இஷ்ட தெய்வமோ அவங்கள வழிபாடு பண்ணணும். அப்போ தாங்க அந்த பூஜையோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். எங்கள் குலதெய்வத்துக்கு உருவ வழிபாடு கிடையாது. நான் கலசம் வச்சு தான் வழிபாடு பண்ணுவேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் கலசம் வச்சு வழிபாடு பண்ணேன். இதே மாதிரி கலசம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம திருவிளக்கு ஏற்றணும். ஃபஸ்ட்டு விநாயகருக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும் தீப வழிபாடு எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது நெய்வேத்தியம் வச்சுருந்தோம்னா அந்த நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கலாம், இல்லை பழம், இது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையே துவங்கணும். அது மாதிரி திருவிளக்கு ஏற்றும் போது ஏதாவது ஒரு சின்னதாக நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தெரியலைங்களா, நம்ம மனசில் அமைதியாக ஒருநிலைப்படுத்திட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை முழுமையாக அந்த 3 தேவிகள்டையும் நம்மளோட வேண்டுதலை வச்சு அந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றலாம். அப்படி இப்போ எனக்கு எல்லா ஸ்லோகமும் தெரியும், எனக்கு இந்த ஸ்லோகம் தெரியும் அப்படிங்கிறவங்க அபிராமி அந்த தாராளமாக படிக்கலாங்க. இன்னும் லலிதா சரஸ்வரம் தெரிஞ்சாலும் சொல்லலாம். இல்லைன்னா திருவிளக்கு பாடல் இருக்குது. அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.